முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா போயஸ் தோட்டத்தில் உள்ள தனது இல்லத்திற்கு கோபூஜை நடத்தினார். இது குறித்து செய்தியாளர் லோகநாதன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் லோகநாதன், இந்த கோபூஜை தொடர்பான சிறப்பம்சங்களை பதிவு செய்யலாம், இது தொடர்பாக விரிவாகவும் பதிவு செய்யலாம். சார், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி சசிகலா அவர்கள் அந்த கேஸ் முடிஞ்ச பிறகு முதல் முறையாக போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்ற பிறகு முதன்முறையாக போயஸ் கார்டனுக்கு தற்போது வருகை தந்திருப்பது அனைவரது எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஜெயலலிதாவின் வேதா இல்லத்திற்கு எதிரே அவர் ஒரு இடம் வாங்கி நீண்ட காலமாக அங்கு கட்டிடத்தை புதுப்பித்து தற்பொழுது கோபூஜை நடத்தி வருகிறார். அதனைத் தொடர்ந்து அதற்கு முன்பாக ஜெயலலிதாவின் இல்லத்தின் எதிரே இருந்த விநாயகர் சிலையை வழிபட்டு அதன் பிறகு தனது இல்லத்திற்கு ஒரு வெள்ளி சிலையை அங்கிருந்து கொண்டு வந்து வைத்து வழிபட்ட பிறகு தனது புதிதாக கட்டப்பட்ட அந்த இல்லத்திற்கு கோபூஜை நடத்தி பசுவும் கன்றுவும் இரண்டும் கொண்டு வந்து கோபூஜை நடத்தி அதன் பிறகு இல்லத்திற்கு உள்ளே சென்று பால் காட்சி நிகழ்வானது இன்று நடைபெற்றது. இதற்கு முன்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு கொடநாடு சென்ற சசிகலா அங்கு கொடநாடு பங்களாவில் பூமி பூஜையும் செய்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு ஜெயலலிதாவிற்கு விரைவில் சிலை நிறுவப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் பிறகு தனது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சொந்த ஊருக்கு சென்று குலதெய்வ வழிபாடும் நடத்தினார். அதன் பிறகு சென்னையில் அதிகாலை இங்கு தனது நெருங்கிய தோழியான ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு எதிரே புதிய இடம் வாங்கி புதிய கட்டிடம் நீண்ட ஆண்டுகளாக கட்டப்பட்டு தற்பொழுது கோபூஜை நடத்தி விநாயகரை வழிபட்டு பால் காட்சி நிகழ்வானது இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொடநாடு, தஞ்சாவூர், போயஸ் தோட்டம் என தொடர் பயணத்தில் ஈடுபட்டு வரும் சசிகலா அடுத்த கட்டமாக அரசியல் நகர்விலும் தாய் நகர்த்துவார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.